படம் வந்து பிடி சார் அப்படின்னா வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூலில் வந்து ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் காரணமாக இருப்பவர் பிடி சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடி சாராக இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் நல்ல கிராண்டான ஒரு படமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசனி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் வேணுகோபால் ஒரு அருமையான கதை திரைக்கதையோட ஒரு நல்ல இந்த டைமுக்கா நல்ல ஒரு படமாக அதை எடுத்திருக்காரு. ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிருக்கேன். 24ஆம் தேதி தியேட்டரில் வருது, பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரைட். பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு இந்த மாதிரி குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்தது. நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, சில படங்கள் காணாமலே போயிருக்கு. அந்த வகையில இந்த பிடி சார் அப்படின்ற படம் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில பார்க்கலாம்? வாங்க, ஜாலியா இருக்கும் தியேட்டர்ல. ஏன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது கமர்ஷியலா ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்க படம் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் அப்படியே வழக்கம் போல அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மற்ற படத்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? என்டர்டைன்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பொதுவா? இல்ல அதான் கேக்குறேன். பொதுவா அந்த பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படி நிறைய படங்கள் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது தான் படத்துலயும் இருக்கும். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல மெசேஜ், ஜாலியா இருக்கும். தியேட்டர் வந்து ஜாலியா பாருங்க. அது நீங்க படத்தை பாருங்க, செம்மையா இருக்கும். படத்துல பாருங்க, அதை நான் சொல்லிட்டா ஜோக் போயிடும்ல, காமெடி. இது அது டைரக்டருக்கு தாங்க தெரியும் இது எங்க இருந்து எடுத்தாருன்னு. எனக்கு கதை படிச்சப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப உடனே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேள்வி டைரக்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுங்க. தமிழ் சினிமால எழுத்தா இசையான்னு ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க ஸ்டார்ல வந்து ஸ்டார் போட்டுருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் மேட்லாம் முடிஞ்சது. ஏன் அந்த ஸ்டார் போட காரணம்? பிடி சார்ல ஸ்டார் வருது. ஏன் பிடி சார்ல எப்படி ஸ்டார் வரும்? எனக்கு புரியலையே. பிடி சார்ன்ற நேம்ல ஸ்டார் எங்க இருக்கு ஸ்டார்? போஸ்டர்ல சொல்றேன். ஓ, அப்படி பாத்தீங்களா? நானே அதை கவனிக்கல, நீங்க கவனிச்சிருக்கீங்க. இல்ல, என்ன அதுல என்ன மேட்டர்? அது அதுக்கு எனக்கு கேள்வியே புரியல. எழுத்தா இசையான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீர்வு கிடைக்கல. கிடைச்சிருச்சு. சரி, அப்படி காரணம் எதுவும் இல்லைங்க. அது டிசைனர், போஸ்டர் டிசைனருக்கும் டைரக்டருக்கும் மேபி அவங்களுக்கு அதை. அண்ணா வணக்கம். அண்ணா, இந்த படம் நாங்க சொல்றப்ப ஒரு அண்ணன் கிட்ட, ஆமா, இந்த அவர் அந்த கல்வியாளர் நான் தான் இந்த படத்தை எடுத்து சொல்லணும்னு அவர் சொன்னது. அதுதான் நான் ஸ்டேஜ்ல அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னேன். அவர் எந்த படம் வேணா தயாரிச்சிருக்கேன், இந்த படத்தை அவர் குறிப்பா எடுத்து நான் ஒரு கல்வியாளர், இந்த விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு ஒரு எடுக்கிறார் இல்லையா, அதுக்கே அவருக்கு ஒரு சல்யூட் அப்படிங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தை நீங்க உங்க குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டு வந்து பார்க்க வைக்க வேண்டிய படமாவே இருக்கும். சந்தோஷமான படம். வந்து இப்ப பாதி பல திரைப்படங்களை நடிகரா நடிச்சிட்டு இருக்காரு. இசையமைப்பாளரா பெரும்பான்மையா இப்ப பார்க்க முடியறது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அது வந்து நடுவுல தான் ஒரு தவிர்த்துறீங்களா? இல்ல நடுவுல ஒரு பிரேக் எடுத்தேன்ல, படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்தேன்ல, அதுக்கு இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். சோ ரிட்டர்ன் ஆகணும், இன்னும் லைனா அடி டமால் டமால் அந்த மாதிரி ஆம்பளை அந்த திரைப்படங்கள்ல வெற்றி அடைஞ்ச மாதிரி இசையில மறுபடியும் அரண்மனை 4 இப்பதானே வந்திருக்கேன். வந்தோடனே ஒரு என்ன இப்ப வந்தேன். அரண்மனை 4 இப்ப 2 வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து இப்ப பிடி சார் வருது. இதுக்கு அடுத்து தெலுங்குல பட்டி வருது. அப்படியே தொடர்ந்து வரும். அந்த பிரேக் எடுத்துட்டனால ஒரு 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 ஓய்வு எடுத்துட்டேன். ஓய்வுன்னு இல்ல, என்னுடைய பர்சனல் படிப்பு விஷயத்துக்காக போயிட்டேன். இனி பேக் அச்சு தம்சம் பண்ணுவோம். அதான் புது புது பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்பம் சாங்ல. நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், பசங்க வரட்டும். அடுத்து இந்த அனுபவம் இல்லாம 25 படம் வரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இதே மாதிரி நிறைய பேர் சினிமாக்காக இசைக்காக போராடி இருக்கீங்க. உங்க அனுபவத்துல அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல ஒரு கைடு என்ன சொல்லுங்க? யாருக்கு போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இசையமைப்பாளரா? இன்னைக்கு ரொம்ப திறமை மட்டுமே, அதாவது டெக்னாலஜி வளர்ந்துட்டனால முதல் மாதிரி தடைகளோ அந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சு அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. நம்ம திறமைய காமிக்கிறதுக்கு சோசியல் மீடியா மாதிரி இருக்கு. அதுல நல்ல வகையில திறமையை காமித்தா அது ஈஸியா நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்ந்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியோ 10 வருடங்களுக்கு முன்னாடியோ உள்ளது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது நம்ம திறமைய எந்த அளவுக்கு
ப்ராப்பரா எவ்வளவு எஃபர்ட் போட்டு காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப வெற்றி இருக்கு. வெற்றி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திறமைங்கிற இடத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே அந்த பயன்பாட்டில் தான் அப்படிதான் பயணம் இருக்கு. ஸோ அதனால அது எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ நன்றி.